நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் தற்போது அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க ஐடி கம்பெனிக்கெல்லாம் போக வேணாம். இங்க ஒருத்தர் 1 ஏக்கர்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ராஜா வணக்கம். எந்தெந்த முக்கிய தலைவர்கள், குறிப்பாக தமிழகத்திலிருந்து யார் யாரெல்லாம் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள். வணக்கம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு ஒவ்வொரு முறையும் இந்த அனைத்து கட்சி கூட்டம் அழைப்பு கொடுப்பது வழக்கம். இந்த நிலையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் காலை 11 மணி அளவில் கூடியிருக்கிறது. மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா, மத்திய இணையமைச்சர் எல். முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக கட்சி எம்பிகள் டி.ஆர். பாலு, திருச்சி சிவா மற்றும் மதிமுக கட்சியை சேர்ந்த வைகோ உள்ளிட்ட தலைவர்களும், அதேபோல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயராம் ரமேஷ் போன்ற தலைவர்கள் தான் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அரசு சார்பில் இந்த கோரிக்கை வைக்கப்பட இருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்குவாரிய சட்ட திருத்த உள்ளிட்ட 15 மசோதாக்களை தாக்கல் செய்ய பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நிலவில் உள்ள வக்குவாரிய சட்ட திருத்த மசோதா மீண்டும் தாக்கல் செய்யப்பட உள்ளது. கடந்த கூட்டத்தொடரில் இந்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. கூட்டுக்குழு ஆலோசனை நடத்தி வரும் 29ஆம் தேதி இந்த தனது அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளது. இதை தவிர பேரிடர் மேலாண்மை மசோதா, ரயில்வே திருத்த மசோதா, வங்கி சட்டங்கள் திருத்த மசோதா மற்றும் எண்ணெய் வயல்களின் திருத்த மசோதா ஆகிய வரவிருக்கும் அமர்விலும் பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, எதிர்கட்சி தரப்பில் அதானி விவகாரத்து தொடர்பாக அதானி மீதான அமெரிக்க அதிகாரிகள் புகார் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளை இந்த கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகள் எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். நன்றி ராஜா, உங்களோட விரிவான தகவல்களுக்கு.